அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைன் ஆப் சொல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பெனர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், ஏகபாத சிர அதோமுக ஸ்வானாசனம் என்ற ஒரு ஆசனத்தை எவ்வாறு படிப்படியாக செய்ய வேண்டும், எவ்வாறு பின்னோக்கி வர வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் நாம் நேராக தாடாசன நிலையில் நின்று கொள்ள வேண்டும். பின்பு முன்னே கைகளை நீட்டி படிப்படியாக வஜ்ராசன நிலைக்கு வந்து தண்டாசன நிலையை அடைய வேண்டும். தண்டாசன நிலைக்கு வந்த பின்னர் நாம் இரண்டு கைகளுடைய உதவியால் ஒரு காலை பிடித்து நம்முடைய கழுத்துக்கு பின்புறம் வைத்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு இரண்டு கைகளையும் நேராக இருக்கக்கூடிய கால்களுக்கு இருபுறமாக வைத்துக்கொண்டு கைகளில் ஒரு அழுத்தம் கொடுத்து மற்றொரு காலை மடக்கி முழங்காலில் நிற்பது போன்று கால்களை வைத்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு இரண்டு கைகளுடைய உள்ளங்கைகள் மற்றும் காலில் உள்ள விரல் பகுதிகள் தரையில் படும்படியாக அல்லது பாதம் தரையில் படும்படியாக நின்று முழங்கால் தரையில் படாமல் மேலே இடுப்பு பகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும். உயர்த்திய பின்பு நம்முடைய நெற்றி பகுதி முடிந்தவரை நம்முடைய முழங்காலில் படும்படியாக கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறாக ஏகபாத சிர அதோமுக ஸ்வானாசனம் என்ற ஒரு ஆசனத்தை நாம் செய்து கொள்ளலாம். இந்த ஆசன நிலையில் மூச்சு இயல்பாக இருக்க வேண்டும். 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை நாம் இந்த ஆசனத்தில் நின்ற பின்பு மெதுவாக தலையை மேல் உயர்த்தி முழங்கால் பகுதியை தரையில் ஊன்ற வேண்டும். பின்பு காலை இரண்டு கைகளுக்கு இடையாக உள்நோக்கி கொண்டு வந்து காலை நேராக நீட்டிக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு இரண்டு கைகளையும் தரையிலிருந்து எடுத்து தோள்களுக்கு மேலே இருக்கக்கூடிய காலை பிடித்து தண்டாசன நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இவ்வளவு செய்த பின்பு நாம் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஓய்வு நிலைக்கு சென்று இயல்பான மூச்சில் ஓய்வு பெற்ற பின்பு இந்த ஆசனத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய யோக சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.